गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஸ்வசுத்தன். நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 25ஆம் தேதி இன்றைய கிழமை புதன்கிழமை, பங்குனி மாதம் 11ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:16 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி மாலை 5:10 மணி வரைக்கும் சப்தமி திதி, அதற்கு பின்பாக அஷ்டமி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் இரவு 8:34 மணி வரைக்கும் மிருகசீர்ஷ நட்சத்திரம், அதற்கு பின்பாக திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது. இன்றைய தினம் முழுவதும் சித்த யோகம் கூடிய ஒரு சுப தினமாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல நல்ல நேரம் காலையில் 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, மாலையில் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை நேரம் காலையில் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்ட நேரம் காலையில் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் இரவு 8:34 மணி வரைக்கும் விஷாக நட்சத்திரம், அதற்கு பின்பாக அனுஷ நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களில் ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம்னு பார்க்கும்போது வெற்றி வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கின்றது. சந்திர பகவானும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில பயணம் செய்கிறார். உடன் பார்த்தீங்கன்னா குரு பகவானும் இருக்கிறார். இப்படி இருக்கிறதுனால உங்களுடைய ராசியாதிபதிக்கு, அதாவது செவ்வாய் பகவானுக்கு குரு பகவானினுடைய பார்வைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கு. அதனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ரொம்பவும் தைரியமாக செயல்படக்கூடிய தினம். அதிகபட்ச தைரியங்கள் இருக்கும், துணிச்சல் மிகுந்த நபராக இன்றைய தினத்துல நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவுகள் தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அவங்களுக்கும் இன்றைய தினம் பல்வேறு மேன்மைகளை தரக்கூடிய தினம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும் அவங்களுக்கும் இன்றைய தினம் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க விரும்பிய மாதிரி நல்லபடியா முடியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமா இருக்கு. நாம எப்படி ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இன்றைய தினத்துல வெற்றி அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல இடமாற்றம் வழியில பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகள், லாப நிலைகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும். பயண ரீதியிலான விஷயங்கள்லையுமே எதிர்பார்த்த நன்மைகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. சந்திர பகவான் பார்க்கும்போது தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல உங்களுடைய ராசியாதிபதி இருக்கிறாரு. தனஸ்தானத்துல குரு பகவான் மற்றும் சந்திரன் ஆகியோர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்துல வரவுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இருக்கு. எதிர்பார்த்த வரவுகள் எல்லாம் அமையக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினத்துல பண வரவுகள் இருக்கும்.
எதன் வழியில பண வரவுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் வழியில வருமானங்கள் ஈட்டக்கூடிய தினம் இன்றைய தினம். அந்த விஷயத்தின் வழியில உங்களுக்கு எதிர்பார்த்த வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. புதுசா தொழில் தொடங்கணும்னு விரும்பக்கூடிய நபர்கள் அதையெல்லாம் குறித்து உங்களுடைய குடும்பத்தார்களிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்றைய தினத்துல நடக்கக்கூடிய ஒரு நல்ல சுபமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் முன்கோப நிலைகள் இருக்கும். முன்கோபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. கண் பகுதிகள், முகம் மற்றும் வாய் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் உங்களுடைய குடும்பத்தார்கள் மற்றும் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு நீங்க ஆதரவு தரக்கூடிய தினமாக இருக்கு. இந்த உறவுகளுக்கு பார்க்கும்போது மிகவும் மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய தினம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். விளையாட்டு சம்பந்தப்பட்ட கலைகள்ல இருக்கிறீங்கன்னா அதுல ஆர்வ மிகுதிகள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தற்காப்பு கலைகளை கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பிங்க் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் பாக்யஸ்தானத்துல இருக்கிறாரு. சந்திர பகவான் பார்க்கிற போது ராசியிலேயே அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் பல்வேறு முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இருக்கு. உங்களுடைய ராசியாதிபதிக்கும் குரு பகவானினுடைய பார்வைகள் இருக்கிறது. உங்களுடைய ராசியிலும் பார்த்தீங்கன்னா சந்திரனும் குரு பகவானும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால ஒரு எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகளை தரக்கூடிய தினம் இன்றைய தினம். உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஆன்மீக ரீதியிலான துறைகள்ல உங்களுடைய ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல மிகுதியானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தான தர்மம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல சிந்தனைகள், முயற்சிகள் இதெல்லாமே இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல ரொம்பவும் வேகமாக இயங்கக்கூடிய நபர். நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய தந்தை வழி ஆதரவுகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு யாருமே தெரியாத அந்நிய நபர்கள் எல்லாம் உதவக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அமைகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும்போது தர்மவானாக இன்றைய தினத்துல இருப்பீங்க. எந்த விஷயத்துக்காகவும் தர்மம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க விடாம கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல நபராக இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் நீதி சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். புதிதாக இந்த துறைக்கு முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. செலவுகள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய சூழல்களும் அதிகமா இருக்கும். அதுல இடையூறுகள், தொந்தரவுகள் இதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
இந்த தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கக்கூடிய நபர்கள் நீங்க இன்றைய தினத்துல வராகி தேவிய வழிபாடுகள் செய்யலாம். அப்படி செய்யும் போது நல்ல முன்னேற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். வெளிநாடு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல அதிகபட்ச செலவுகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். இல்லைன்னா பயணங்கள்ல குறுக்கீடுகள் இடையூறுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தூங்கக்கூடிய விஷயங்கள், அதாவது உறக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும். தூங்க முடியாம தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய செலவுகள் செய்யக்கூடிய விஷயத்துல தேவைக்கேற்ப நல்ல விஷயத்துக்காக செலவுகள் செய்ய வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது. வியாபாரத்துறையில இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய வியாபாரங்கள்ல கூடுதல் கவன நிலைகளை செலுத்த வேண்டியதும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது முருகப்பெருமான் வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து லாபஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது லாப நிலைகள் அதிகமானதாக இருக்கும். விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல திருமணம் சார்ந்தது, இல்லை பிஸ்னஸ் சம்பந்தமானது, வெளிநாடு சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க விருப்பப்பட்ட மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அப்படி இல்லைன்னா இந்த திருமணம், வெளிநாடு, பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் இதையெல்லாம் குறித்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஒரு உயர்வான தினமாக இன்றைய தினம் அமைகிறது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் பொது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது பொதுவான துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பல்வேறு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம், புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த துறைகள்ல உங்களுக்குன்னு ஒரு புகழ் இன்றைய தினத்துல கிடைக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. பூர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியிலிருந்து லாபங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய பார்ட்னர் வழியிலிருந்து, நண்பர்கள் வழியிலிருந்து, மனைவிகள் வழியிலிருந்து, இந்த மாதிரி நபர்கள் வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினத்துல ஆதரவுகளோ லாப நிலைகளோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல விரும்பிய வெளிநாடு பயணங்கள் அமையும். விரும்பிய பொருட்கள் வாங்குறது மாதிரியான சூழல்கள்ல நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. கன்னி ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும். புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது. தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்றைய தினத்துல செலவுகளோ, இடையூறுகளோ, கருத்து மோதல் பிரச்சனைகளோ, வழக்கு சார்ந்த பிரச்சனைகளோ இதெல்லாம் ஏற்படலாம். இதிலெல்லாம் கவன நிலைகள் அவசியமாக இருக்கு. இன்றைய தினம் தொழில் புரியக்கூடிய நபர்கள் நீங்க முருகப்பெருமானுக்கு விளக்குகள் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க. அருகே
பெருமாள் திருத்தலங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா அங்க போயிட்டு நரசிம்மர் பெருமான் இருக்கிறாருன்னா அவருக்கு நீங்க வழிபாடுகள் செய்யலாம். இப்படி செய்யும் போது இன்றைய தினத்துல எதிரிகள் வழியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் இதெல்லாமே சரியாகும். தொழில் வழியில இந்த தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்துல தாராளமா இந்த பரிகார முறைகளை ஃபாலோ பண்ணலாம். இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வழியில போட்டியாளர்கள், எதிரிகள் இருக்கிறாங்கன்னா இவங்க வழியில இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் தொழில் தேவைகள் வழியில செலவுகள் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு தேவைக்கு ஏற்ப மாதிரி கடன் வாங்க வேண்டிய சூழல்கள், தொழிலுக்கு போடுறதுக்கு மாதிரியான வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் புரியக்கூடிய இடங்கள், அதாவது உங்களுடைய பணிபுரியக்கூடிய இடங்கள்ல ரொம்பவும் வேகமாக இயங்கக்கூடிய நபர் கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இன்றைய தினத்துல செயல்பட வேண்டியது அவசியம். அவசரப்படாம செயல்படும் போது இந்த தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் பெருமளவு தவிர்க்கலாம். உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு. துலாம் ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் பாக்கியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இருக்கு. உங்களுக்கும் சிறப்பை தரக்கூடிய தினம், உங்களுடைய தந்தைக்கும் இன்றைய தினம் சிறப்புகளை தரக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினம் சந்ததிகளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை பார்க்கக்கூடிய தினம் இன்றைய தினம். வழி வழியாக சந்ததிகளுடைய பெருக்குகள் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தினம் இன்றைய தினம். இந்த மாதிரி நன்மையை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்துல உங்களுடைய தந்தை மற்றும் ஒரு சில அந்நிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நாட்டங்கள் மிகுதியானதாக இருக்கும். மிகுந்த அளவு ஆன்மீக ரீதியிலான அறிவுகள் பெருகக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள், வெளிநாடு வேலை இல்லைன்னா தொழில் ரீதியிலான முயற்சிகள் இருக்குது அப்படின்னா இது குறித்த ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். இது குறித்த முயற்சிகள் இருந்தாலும் தாராளமாக இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். இன்றைய தினத்தில் விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது அரசியல் துறைகள்ல மேலும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இருக்கு. கலைத்துறைகள்ல இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றத்தை தரும். மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பிங்க் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவான் போகக்கூடியதுனால எல்லா விஷயங்கள்லையும் கவனங்கள் அவசியம். உங்களுடைய சொத்துகள் சார்ந்த விஷயங்கள், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதன் வழியில இடையூறுகளோ ஏமாற்ற நிலைகளோ இருக்கலாம். புதுசா சொத்தெல்லாம் வாங்க முயற்சிகள் செய்றீங்கன்னா அதுல ரொம்பவும் கவனங்கள் அவசியம். புதிதான காரியங்களை இன்றைய தினத்துல அறவே தவிர்க்கலாம். இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு 6 தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க. இந்த தொந்தரவுகள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பயண ரீதியிலான விஷயங்கள்ல தடைகள், இடையூறுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு. அந்த பயண ரீதியிலான விஷயங்கள்ல தகுந்த பாதுகாப்புகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது
உங்களுடைய அம்மா வழியிலேயோ, உறவு முறைகள், அண்டை இயலார்கள் இவங்க வழியிலேயோ உங்களுக்கு ஏதேனும் ஏமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா இவங்க வழியில உங்களுக்கு எதிர்பாராத விதமாக அதிகபட்ச செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல எந்த ஒரு நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பயன்படுத்தும் போதும் கவனமாக கையாள வேண்டியது அவசியம். கருவிகள், ஆயுதங்கள் உள்ளிட்ட விஷயங்களை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கு. இந்த விஷயத்துல எல்லாம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல இருக்கும். இந்த மாதிரி முயற்சிகள் இருந்தால் தாராளமாக இன்றைய தினத்துல நீங்க எடுத்து செய்யலாம். இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து இன்றைய தினத்துல களத்திரஸ்தானத்திலேயே அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல திருமணம் தொடர்பான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் தாராளமாக எடுத்து செய்யலாம். அதுல நன்மைகள், முன்னேற்றங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு உயர்வான தினமாக உங்களுக்கு அமைகிறது. திருமண காரியங்கள் உங்களுக்கு வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வரன் பார்க்க முயற்சிகள் செய்தீங்கனாலும் அதுவும் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது. சுப காரியங்களை செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. அதனால அருகே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய தலத்திற்கு போயிட்டு வழிபாடுகள் செய்துட்டு அந்த சுப காரியங்களை தொடங்கலாம். அப்படி செய்யும் போது மிகுந்த பலனை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்துல மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்கள் தேவைப்படக்கூடிய தினம். ஒரு சிலர் அவசரமான விஷயங்கள்னால தேவையில்லாத கருத்து மோதல் பிரச்சனைகளை உருவாக்கலாம். அப்படி இருக்கும்போது மற்றவர்கள் அதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்படி இருக்கும்போது தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை குறைவு வருவது குறைவு. அதனால இந்த ஒற்றுமை குறைவு வராமல் இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. பூராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல புதிதான பிசினஸ் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இருந்தால் அதெல்லாம் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இடமாற்றம், பயணங்கள் இது குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் இது குறித்து உங்களுடைய மனைவி கிட்டையோ, நண்பர்கள் கிட்டையோ, இல்லைன்னா பார்ட்னர் கிட்டையோ கலந்துரையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வங்கி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றியடையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு அமைகிறது. பார்ட்னரோடு சேர்ந்து ஒப்பந்தம் போடுறது மாதிரியான முயற்சிகளும் இன்றைய தினத்துல அமையறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது. வெளிநாடு பயணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வெற்றியடையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம்னு பார்க்கும்போது எல்லா விஷயங்கள்லையும் கவனங்கள் அவசியம். குறிப்பாக பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது முக்கியமாக இருக்கு. பேசும்போது வாக்குவாதங்கள், கருத்து மோதல் பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும். யார் வழியில கவனமா இருக்கணும் அப்படின்னா குடும்பத்தார்கள் வழியில மற்றும் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியில, இந்த உறவுகள் வழியில கருத்து மோதல் பிரச்சனைகளோ இல்லைன்னா இவங்களால உங்களுக்கு ஏதாவது செலவுகளோ இன்றைய தினத்தில் அமையக்கூடிய சூழல்கள் இருக்கு. வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். புதிதாக வேலை ரீதியிலான தேடுதல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்துல மிகுதியானதாக இருக்கின்றது.
இன்றைய தினத்துல வேலை ரீதியிலான தேடுதல்களில் இருக்கக்கூடிய நபர்கள் ஹனுமனுக்கு விளக்குகள் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க. ஹனுமனுக்கு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வேலை சம்பந்தமான முயற்சிகளை தொடரலாம். அப்படி செய்யும் போது எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல செலவினங்கள் அதிகமா இருக்கும். வரவுக்கு மேல செலவுகள் இன்றைய தினத்துல இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது. குறிப்பாக கண் பகுதிகள், முகப்பகுதிகள், வாய்ப்பகுதிகள், இந்த இடங்கள்ல உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமாக இருக்கிறது. சின்ன சின்ன காயங்கள் சம்பந்தமான தொந்தரவுகள் வரலாம். பிபி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல சட்ட ரீதியிலான வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் அதிகமா இருக்கு. அதனால இதுல கவனங்கள் அவசியம். கல்வி செலவுகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல அரக்கு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் இருக்கிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள்ல நாட்டங்கள் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூர்வீகம் தொடர்பானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கும். உக்ர தெய்வங்களாக இருக்கு, ஆண் தெய்வங்களாக இருக்கு அப்படின்னா தாராளமாக இன்றைய தினத்துல வழிபாடுகள் செய்யலாம். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்துல அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது நெடு நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியினர்களுக்கு குழந்தை பேரு சார்ந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் அமையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல உங்களுடைய பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள், மனம் விரும்பிய நண்பர்கள், இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய ஒரு மிகுதியான ஒரு தினம், மிகுதியான நன்மைகளை தரக்கூடிய தினம். இவங்களுக்கு நீங்க சப்போர்ட் செய்யக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மனதளவிலான சிந்தனைகள் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவும் வேகமானதாக இருக்கும். அவசரப்படாமவும் சிந்திக்க வேண்டியது அவசியம். அவசரமா எந்த ஒரு முடிவுகளை எடுக்கும் போதும் அது சரிவர நடக்கிறது அப்படிங்கிறது மிகவும் குறைவு தான். அதனால ஒரு அவசரப்படாம நாம எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வங்கள் இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வங்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது அரக்கு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சுகஸ்தானத்திலேயே அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம்னு பார்க்கும்போது சொத்துக்களை வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சொத்துக்களை மேலும் மேலும் நிலைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எப்போதோ கொடுத்த பொருட்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை திரும்ப பெறுவதற்கான முயற்சிகளும் இன்றைய தினத்துல இருக்கும். அந்த மாதிரி முயற்சிகள் இருந்தால் தாராளமா எடுத்து செய்யுங்க. அதெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது
சொத்துகள் வாங்க முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்கள், நீங்க முருகப்பெருமான வணங்கிட்டு போங்க, மிகவும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு மனை வாங்க முயற்சிகள் செய்யக்கூடிய நபர்கள், ஒரு வீடு வாங்க முயற்சிகள் செய்யக்கூடிய நபர்கள், முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற ஒரு துணி, அதாவது உடுத்தக்கூடிய துணி, சிவப்பு நிற துணி வச்சு வழிபாடுகள் செய்யலாம். அப்படி செய்யும்போது மிகவும் நன்மை தரக்கூடியதாக இன்றைய தினத்தில் அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சொத்துக்களை நிலைப்படுத்தக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது, டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சுபமான காரியங்கள், அதாவது நல்ல காரியங்கள், ஒரு நல்ல விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சுப காரியங்களை செய்வதற்கு ஏற்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.